வணக்கம். ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒளிக்கதிர் செய்திகள். செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒளிக்கதிர் செய்திகள். புதிய எருமவெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் உடனுரு ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா. திரளான பக்தர்கள் தரிசனம். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் புதிய எருமவெட்டிப்பாளையம் கிராமத்தில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததால் அஷ்டபந்தன ஜீர்ணோத்தார மகா கும்பாபிஷேக பெருவிழா தக்கார் உதவி ஆணையர் சிவஞானம், செயல் அலுவலர் மாதவன் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் விக்னேஸ்வரா பூஜையுடன் பிரதிஷ்டா சங்கல்பம், கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், தனம் பூஜை, வாஸ்து சாந்தி, பிரவேசவல்லி, பிரம்மச்சாரி பூஜை, கன்யா பூஜை, சுமங்கலி பூஜை, கோ பூஜை, அங்குணார்ப்பணம், பூர்ணாகதி மற்றும் ரஷ்டபந்தனம், கும்ப அலங்காரம் முதல் 6 கால யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றன. பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீர் கலசங்களை மேலதாளம் முழங்க ஆலய மாடவீதி உலா வந்து ஆலய விமானம் மற்றும் மூலவர்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். பின்னர் மூலவர்கள் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவிற்கு ஆலய அர்ச்சகர் ஜோதி, சோழவரம் ஒன்றிய முன்னாள் கவுன்சிலர் தீபா நாகராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கிராம தலைவருமான ஜி வெங்கடேசன், முன்னாள் ஆத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சர்க்குணன், கிளை செயலாளர்கள் வெங்கடேசன் மற்றும் சிவகுமார், ராம்ஜி, ஸ்ரீதர், சேகர், சபதி தமிழ், கார்த்திக், தீபக் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், சுற்றுவட்டார பக்தர்கள், கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவை முன்னிட்டு ஆன்மீக இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதேபோல் பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கினர்.